Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த நாளிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் கூடி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் இந்த காலையிலே கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God once again for giving us this good opportunity to come together to meditate the word of God. இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்வது போல நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. Even today may the Lord speak with us as he does daily, and may the Lord minister to us. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே என் முன் எப்போதும் உம்மை வைத்துள்ளேனே நான். கர்த்தாவே என் முன் எப்போதும் உம்மை வைத்துள்ளேனே நான். அசைந்திடே நீருண்டே என் வலது பரிசத்திலே. அசைந்திடே நீருண்டே என் வலது பரிசத்திலே. உம்மை அல்லால் இப்பாரினில் ஆதரவோ யாரும் இல்லை. உம்மை அல்லால் இப்பாரினில் ஆதரவோ யாரும் இல்லை. மாந்தரை என்றும் நம்பிடேனே, இம்மானுவேலன் நீரே. மாந்தரை என்றும் நம்பிடேனே, இம்மானுவேலன் நீரே. மாந்தரெல்லாம் கைவிட்டாலும் எந்த நின் புகலிடமே. மாந்தரெல்லாம் கைவிட்டாலும் எந்த நின் புகலிடமே. பூலோகமே நிந்தித்தாலும் என்னாறுதல் உம்மிலே. பூலோகமே நிந்தித்தாலும் என்னாறுதல் உம்மிலே. உம்மை அல்லால் இப்பாரினில் ஆதரவோ யாரும் இல்லை. உம்மை அல்லால் இப்பாரினில் ஆதரவோ யாரும் இல்லை. மாந்தரை என்றும் நம்பிடேனே, இம்மானுவேலன் நீரே. மாந்தரை என்றும் நம்பிடேனே, இம்மானுவேலன் நீரே. காரிருளில் மருண்டிடினும் உம்முக பிரகாசமே. காரிருளில் மருண்டிடினும் உம்முக பிரகாசமே. அதைரியம் மேற்கொள்ளினும் உம் வாக்கின் தைரியமே. அதைரியம் மேற்கொள்ளினும்
உம்மை அல்லாஹ் இப்பாரினில் ஆதரவோ யாரும் இல்லை. மாந்தரை என்றும் நம்பிடேனே இம்மானுவேலன் நீரே. மாந்தரை என்றும் நம்பிடேனே இம்மானுவேலன் நீரே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உம்மேல் மாத்திரம் இருக்கிறதப்பா. Lord, we have our trust upon you alone, Lord. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகும், நீர் மாறவே மாட்டீர். Mountains may depart, hills may be removed, Lord, but you will never change, Lord. நீர் எங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர். Lord, you are a trustworthy Lord. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு முறை உமக்குள்ளே நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். Lord, we also confirm our faith in you one more time, Lord. இன்னும் எங்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தும். Lord, establish us and Lord, சித்தத்தின் மையத்திலே எங்களை வைத்துக் கொள்ளும். keep us in the core of your will, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. 134வது நாள். இந்த 180 நாட்கள் நீதிமொழிகள் தியானத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். We are entering day 134 among 180 devotions from Proverbs. கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார், ரொம்ப நல்லவராக இருந்தார். The Lord has been good to us and has been helping us so far. இன்றைக்கும் உதவி செய்வார். The Lord will help us even today. நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணல, 134ஆம் நாளில் தான் நான் 5 அதிகாரங்களை முடித்து 6வது அதிகாரத்துக்குள்ளே வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. I never even imagined or dreamt in my dream that I will complete 133 devotions, chapter 5 by 133 devotions, and I will enter 134 devotions the next chapter. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கிறது. It is really surprising me. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ரொம்ப அருமையானது. The lessons the Lord teaches us each and every day are really beautiful. அதனால் நீங்கள் அதிகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கிறீர்கள், அதை நாங்கள் கேட்டு மகிழ்கிறேன். And you also tell us about the blessing that you receive through that, and we are really rejoicing over it. இவைகளில் அநேக தியானங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடமாக எச்சரிப்பாக கூட இருக்கிறது. And most of these devotions and lessons are really a warning and a lesson to me. இன்றைக்கு நான் எடுக்க போகும் செய்தியினுடைய சாராம்சம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. The essence of today's devotion that I'm going to take was really useful to me. இதை கேட்கிற நீங்க உண்மையாகவே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க நான் நம்புறேன். And all who hear this will surely be blessed. I also believe that. இதுல ஒரு சிலர் சொல்லுவீங்க, பாஸ்டர் at the right time ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசினாரு, நான் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னை பேசினார், எனக்கு வார்ன் பண்ணாரு, இந்த செய்தி மட்டும் இல்லைன்னா என் லைஃப் வேற மாதிரி போயிருக்கும் என்ன நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க எனக்கு தெரியும். And I'm sure that some of you will say today, Pastor, it's the right time that you gave this sermon where I'm about to take a decision, and at the right time you gave the right sermon. இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த செய்தியை மாத்திரம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனைகளுக்கு நான் தவிர்த்து போயிருப்பேன். And some would say, Pastor, if I have heard this sermon 1 month before, I would have been away from great danger. சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இனிமேல் நான் வாழ்வதற்கு இது எனக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. Some also would say, this will be a great warning for me to live further. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இடைபடுவது ரொம்ப ஆச்சரியம். The word of God ministering with our life is really amazing. தொடர்ந்து நாம் கவனிக்கலாம். Let us continue to நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 6 first 5 verses. நீதிமொழிகள் 6 முதல் 5 வசனங்கள். Proverbs 6 first 5 verses. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல்
உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். My son, if you become surety for your friend, if you have shaken hands in pledge for a stranger, you are snared by the words of your mouth. You are taken by the words of your mouth. So do this, my son, and deliver yourself, for you have come into the hand of your friend. Go and humble yourself, plead with your friend. Give no sleep to your eyes, nor slumber to your eyelids. Deliver yourself like a gazelle from the hand of the hunter, and like a bird from the hand of the fowler. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியின் தலைப்பை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த 5 வசனங்களுக்கு அவன் கொடுத்திருக்கிற உபத்தலைப்பையே நான் பயன்படுத்த போகிறேன். Today the title of my devotion, I'm going to use the same title that they've given in the New King James Version title. அந்த 5 வசனங்களுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்திருக்காங்க, அதையே நான் பயன்படுத்துறேன். They have given a subtitle for this first 5 verses. I'm going to use the same subtitle here. கொடுத்திருக்கிற சப்டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேஞ்சரஸ் ப்ராமிசஸ், ஆபத்தான வாக்குறுதிகள். டேஞ்சரஸ் ப்ராமிசஸ், ஆபத்தான வாக்குறுதிகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சில தலைப்புகள் அல்லது சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். You can see there are certain subjects in the book of Proverbs which are really prevalent. ஒன்று ரொம்ப முக்கியமானது, ஞானத்தை பற்றி அது ரொம்ப பேசும். One important thing is that it speaks about wisdom. ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, போதனை, விவேகம், இந்த மாதிரி பல வார்த்தைகள் அதில் சுற்றி வரும். So it comes around wisdom, knowledge, understanding, counsel, prudence and words like that. அதே போல உறவுகளை பற்றி ரொம்ப பேசும். And next it also speaks about relationships. தகப்பன் தாயிட்ட எப்படி இருக்கணும், how you are supposed to behave with your father and mother. கணவன் மனைவி எப்படி இருக்கணும், how a husband and wife should be. நண்பர்கள் எப்படி இருக்கணும், how friends should be. சகோதரன் சகோதரி, how the siblings should be. விசேஷமா உங்களுடைய ஒழுக்க ரீதியான உறவுகள், and especially your moral relationships. அதுபோல நீதிமொழிகளில் வேலை, வியாபாரம், இதை பற்றி எல்லாம் கூட நிறைய ஞான போதனைகள் இருக்கும். And also we have more counsel and preaching about this work and business. அதே வேளையில் நீதிமொழிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம ரொம்ப நிதானித்து வாசிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் மணி, ஹவு டு ஹேண்டில் ஃபினான்சஸ். நம்முடைய பணத்தை, செல்வத்தை, அந்த பகுதி, பொருளாதாரம் அப்படின்ற பகுதியை எவ்விதமாக கையாளுறது அப்படின்றத பற்றி அநேக நீதி போதனைகள், நியாயமான ஞான போதனைகள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசிக்கலாம். You can read more wise teachings about how to handle finances in this book of Proverbs more. அதாவது நம்ம நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் சர்க்கிள்ஸில் எப்படி நம்ம கையாளணும் நமக்கு தெரியல. Today many people are not aware how to handle financial circle. நம்ம நிறைய பேர் ஃபைனான்சஸ்ல மேஜர் பண்ணல. we don't know, நமக்கு உண்மையாவே தெரியல. We have not done a major in our finances. இதற்காக நம்ம விசேஷமா எங்கேயும் பாடம் எடுக்கல, இங்க நம்ம விசேஷமா படிக்கல. We have not taken any subject anywhere, or we have not learnt it somewhere. நம்ம அநேகர் வேலை வந்ததுக்கு அப்புறமா, கையில பணம் வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி செலவழிக்கணும் அப்படின்றத பற்றியே நம்ம கற்றுக்கொள்றோம். So many people after they got a job and they got to earn money, we learn how to spend money. விசேஷமாக இந்த பகுதியில் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு, ரிகார்டிங் லோன்ஸ், கிரெடிட், அதை எப்படி கையாளுறது அப்படின்றது. So here we have a special subject here regarding loans or credit. அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றினா ஷூரிட்டி போடுறது. உங்கள் நண்பனுக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது, சாட்சி கையெழுத்து போடுறது. So specifically it speaks about surety or co-signing for your friend. இந்த பொருளாதார ரீதியாக ஒரு விசுவாசி அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். It is always necessary a believer should be wise financially. அவர்களுக்கு காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். They should know the things. அவர்களுக்கு சரியான போதனை கொடுக்கப்பட வேண்டும். Proper teaching should be given to them. அது 3 வார்த்தையில சொல்வேன் இங்கிலீஷ்ல. Number 1, a believer must be well informed about making financial decisions. He must have good information. அவனுக்கு காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும்.
Believers should have good ரெண்டாவது information. வந்து they should be intelligent in financial matters. அவங்க பொருளாதார ரீதியாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், அறிந்திருக்கணும். they should be informed, well informed. ரெண்டாவது they should be very intelligent, அதில் ரொம்ப ஞானமாக செயல்பட வேண்டும். மூன்றாவது நான் சொல்லுவேன் they should be instructed, அவர்கள் நன்றாய் போதிக்கப்பட வேண்டும். போதனை இல்லாமல் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. விசேஷம் அந்த பொருளாதார ரீதி என்று எடுத்துக்கொள்வீங்களான்னா நம்ம நிறைய பேருக்கு அதில் முன்பின் அனுபவமே கிடையாது. Especially in the financial section, we don't have any experience earlier. ஆனால் சாலமோன் இந்த மாதிரி அவர் வந்து அநேக சப்ஜெக்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குன்றது உண்மை. But it is true that Solomon had so much of experience to deal many subjects. அதில் விசேஷமாக வந்து இந்த பொருளாதார பகுதியை கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு சாலமோனுக்கு உண்மையாகவே அனுபவம் இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். And among that, I believe that this Solomon had good experience even handling finances. ஏன்னா ஒரு இள வயதாக அவன் ஒரு ராஜ்யபாரத்தில் போய் உட்காரும்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான மிகப்பெரிய பொறுப்பு அவன் கையில் சிறு வயதிலே கொடுக்கப்பட்டது. It's because when he came into power in his very young age, he was given a big responsibility to construct the temple of God with so much of wealth, gold, silver, iron, brass and wood. அது வந்து நான் நிச்சயமா நம்புறேன் பிராக்டிக்கலாக நிறைய காரியங்களை சாலமோன் தான் லைஃப்ல கற்றுக்கொண்டிருந்திருப்பார் என்று நான் நம்புறேன். And I believe practically Solomon would have learned so many things in his life. அவருடைய ஞானத்திலிருந்து நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். And it is necessary we have to learn from his wisdom. அதாவது இந்த ஷூரிட்டி, அதாவது ஒருவருக்கு வந்து நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்து அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்கறதுன்ற பகுதி வந்து ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு பகுதி. This portion, surety, should be handled very carefully. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இந்த ஷூரிட்டியை பற்றி 5 முறை வருகிறது. So you can see that this surety is mentioned 5 times in the book of Proverbs. இது வந்து இந்த ஷூரிட்டின்னு சொல்றது லீடிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, பேங்க் கேரண்டி என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்காக நம்ம கேரண்டி கொடுத்து நாம் வந்து வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம காரியங்களை நடத்துறது அப்படின்றது வந்து இயல்பாகவே எல்லா பேங்க்ஸ்லையும் இது எதிர்பார்க்கிற ஒன்று. So this surety is a practice where all banks, all leading banks and institutions expect this. இதை வந்து பைபிளில் வந்து இதற்கு முதலாவது ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் இருக்கு. A good example for the surety can be found in Genesis chapter 43. சுருக்கமாக சொல்லணும்னா யோசேப்பு வந்து எகிப்தில் இப்போ ஒரு அதிகாரியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள்லாம் அவன் முன்பாக இவன் தான் யோசேப்புன்னு தெரியாம அவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்குறாங்க. So when Joseph became the ruler of Egypt, all his brothers were standing before him to get their food, not aware that he is Joseph. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பார்ப்பீர்களானா இந்த யோசேப்பு தன்னுடைய 10 சகோதரர்கள்ட்ட சொல்றான், உங்களுடைய சிறிய சகோதரனாகிய பென்யமீனை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கொண்டு வரணும், அப்போ தான் இன்னும் நான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு சாப்பாடு தருவேன் அப்படின்றாரு. At one point of time, this Joseph told his 10 brothers, you have to bring your younger brother Benjamin, only then I can give you more food. இதை வந்து இவங்க வந்து யாக்கோப்கிட்ட சொல்லும்போது யாக்கோப் வந்து தான் மகனாகிய பென்யமீன் அனுப்ப மாட்டேன்றார். ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய மனைவியாகிய ராகில்கிட்ட பிறந்த யோசேப் அவர் இழந்துட்டதுனால இருக்கிற மிச்சம் உள்ள ஒரு பிள்ளை பென்ஜமீனையும் அவர் இழக்கிறதுக்கு அவர் விரும்பாதனால அனுப்ப மாட்டேன்றாரு. So when the sons told Jacob refused to send Benjamin because he has already lost one son Joseph through Rachel, and again he has only one son left through Rachel. இப்போ இதை கேட்ட உடனே யூதா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. So when he heard this, Judah said a word here. வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 43:8 முதல் 9. Genesis 43 verses 8 and 9. அங்கே வாசிப்பீர்களானால், பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. Then Judah said to Israel his father, send the lad with me, and we will arise and go, that we may live and not die, both we and you and also our little ones. I myself will be surety for him. From my hand you shall require him. If I do not bring him back to you and set him before you, then let me bear the blame forever. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூரிட்டின்னு இருக்கு. அதாவது
பென்யமீனுக்காக என்னுடைய வாழ்க்கையை என் ஜீவனை நான் உத்தரவாதமாக வைக்கிறேன். So here he says that he is a surety. It means that he becomes responsible for the life of Benjamin. அவன் திரும்பி வரலன்னா அந்த குற்றம் என் மேல சுமரணும், நான் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். So if we don't bring him back, then I will take the blame upon myself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஷூரிட்டி அப்படின்றது என்னன்னா, வேறு ஒருவர் வாங்கின கடனுக்கு நாம கூட சேர்ந்து அவர் கட்டாமல் போனால் அந்த உத்தரவாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி நாம கையெழுத்து போடுற ஒரு காரியம். So this surety is something where you sign to become responsible for someone in the event of the misfortune or failure. அதாவது ஒரு பேங்க் வந்து லோன் கொடுப்பதற்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடனை இவன் திருப்பி செலுத்த இவனுக்கு திராணி இருக்கான்னு பார்ப்பாங்க. So before a bank lends money to a person, they will see whether he is worthy to be paid. ஒன்று வேலையை பார்ப்பாங்க, சம்பளத்தை பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா சொத்துக்களை பார்ப்பாங்க. First they will look at their work and income, otherwise they will look at his possessions. இது ரெண்டுமே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லைன்னா இதை வைத்துள்ள வேற யாராவது ஒருவர் வந்து உனக்காக ஷூரிட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. If they are not satisfied with this both his income or possession, they need someone who can sign a surety for him. அதுதான் ஷூரிட்டி. That is surety. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful in that. இதிலே நாம் தவறு செய்வோமானால், இதுல சற்று கவனக்குறைவா இருப்போமானால், இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வருங்காலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் என்பதுல சந்தேகமே இல்லை. If you are not careful in this, and it could surely bring a great impact in your life, your future and your family. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதத்தின்படி இந்த ஷூரிட்டி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. ஷூரிட்டி போடலாமா அப்படின்னு கேட்டா, ஒருவருடைய பொருளாதார சிக்கல்களுக்கு நாம வந்து உத்தரவாதம் எடுக்கலாமா, ஒரு விசுவாசி உத்தரவாதம் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீர்களானா, அதற்கு வேதத்தில் ஒரு நல்ல விளக்கம் இருக்கு. So if a person asks, can a believer sign surety for someone else, there's a very good answer in the Bible. அதாவது இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு விசுவாசியாக நான் வந்து மற்றவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகள்ல நம்ம வந்து பங்கெடுக்கணுமா, உத்தரவாதம் எடுக்கணுமா அப்படின்றதான் கேள்வி. So the question is that as a believer, can I take part in the responsibility of the finances of other person? The liabilities, அவர்களுடைய கடன், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கலாமா அப்படின்றதான் கேள்வி. Can I take a responsibility of their liabilities or their credit or debts? இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து பிலமோன் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. A good answer for this is in Philemon verses 17 to 19. ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. If then you count me as a partner, receive him as you would be. But if he has wronged you or owes anything, put that on my account. Paul, I am writing with my own hand. I will repay, not to mention to you that you owe me even your own self besides. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவருடைய பணப்பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இருக்கு. When you come to a financial problem, there are two things. ஒன்று கடந்த காலத்துல அவங்க சிக்கிக்கொண்ட கடன்கள். One is the past liabilities where they have caught in. கடந்த காலத்துல அவங்க செலுத்த வேண்டிய கடன். Those are the liabilities that they have to pay in the past. இன்னொரு பகுதி என்னன்னா, இனிமேல் அவர்கள் வாங்க போகிற கடன். The second part is the liabilities, the debts that they're going to get in the future. பவுல் வந்து இந்த ஒனேசிமு இனிமேல் வாங்க போகிற கடனுக்கு நான் உத்தரவாதின்னு அவர் சொல்லல. Here Paul did not mention that he is responsible for the debts that this Onesimus is going to get in the future. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் அவன் என்ன கடன் வாங்கியிருக்கானோ அதை நான் பார்த்தேன், அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு எவ்வளோன்னு தெரியுது, இதுக்கு நான் உத்தரவாதி, இதை நான் உனக்கா திருப்பி கொடுத்துட்றேன். Here Paul says, I have seen all the accounts and books of the past liabilities of Onesimus, so I will pay the past liabilities of him. அப்பனா அவர் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாருன்னா, இது வரைக்கும் அவன் கடன் பட்டான்ப்பா, அதெல்லாம் பார்த்தேன், இதை வந்து என்னால் செலுத்த முடியும் நான் நினைக்கிறேன், எனக்கு வர்ற வருமானத்தில், எனக்கு வர்ற இன்கமில் இதை மட்டும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்.
So he went to an extent where I can see his past liabilities, so I'm able to bear it. I can bear the responsibility of the past liabilities, and I will pay that amount. இனிமேல் அவன் உங்ககிட்ட கடன் வாங்கினான்னா அது என்கிட்ட கேட்காது, அது நீ பார்த்துக்கோ. If in case he borrows any money from you in the future, don't ask me responsible for that. இது நமக்கு ஒரு நல்ல பாடம். This is a good lesson for us. நாம நண்பன் இருக்கலாம், நல்ல நெருங்கியவர்களாக இருக்கலாம். நாம் இதுவரைக்கும் அவர்களுக்கு வந்த பிரச்சனைகளில் நம்மளால் முடிந்த உதவியை செய்கிறது தப்பே இல்லை. So no matter it might be your friend or a closed one, it is not wrong that you help them in the financial matter in the past. ஆனால் இனிமேல் வரப்போகும் பிரச்சனைகளுக்கு நாம் ஷூரிட்டியாக உத்தரவாதம் எடுக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளை நமக்கு அது கொண்டு வர போகுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. But when you come to the future liabilities, if you become a surety for his future liabilities, then it's sure that it will bring great danger to your life. இந்த வசனங்களை கவனித்தீங்கன்னா சாலமோன் ஒரு அந்நியனுக்கோ ஒரு பரதேசிக்கோ அல்லது அறியாத ஒரு மனுஷனுக்காக நீ உத்தரவாதம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறான்னா உன்னுடைய ஓன் ஃப்ரெண்ட், அவனுக்காக நீ உத்தரவாதம் பண்ணுறதுல எச்சரிப்பாயிரு. So here when Solomon addresses this case, he is not addressing to choose to become collateral for a stranger or an enemy, but he is addressing the choice to become collateral for a friend. அதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்றது நல்ல எண்ணம் தான். So helping is actually a good intention. ஆனால் எல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்கள் அல்ல. But good intentions don't always end in good decisions. நல்லா கவனிக்காத. Listen carefully. எல்லா நல்ல எண்ணங்களும் நல்ல தீர்மானங்களாக முடிய போறதில்ல. Good intentions don't always end in good decisions. நம்முடைய நல்ல எண்ணங்களையும் நாம் ஞானத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம். It is always necessary to maintain or to implement our intentions with wisdom. இந்த டேஞ்சரஸ் ப்ராமிசஸ் நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை பற்றி, விசேஷமாய் பண ரீதியாக கொடுக்கிற வாக்குறுதிகளை பற்றி இந்த நீதிமொழிகளில் நமக்கு இருக்கிற 4 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். Today I am going to teach about 4 important truths about these dangerous promises, especially in the subject of finances. இது உங்களுக்கு இன்றைக்கு பயன்படாமல் போனாலும் வருங்காலத்தில் பயன்படும். Though it is not useful today, it will be beneficial in the future for you. Should I sign a surety for somebody, for a friend? அப்படின்னு வரும்போது இந்த சொல்லிக் கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். When you come to a question, should I sign a surety for my friend, then these truths and these lessons will be really useful to you. இந்த வசனத்தை நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு குடும்ப தலைவனாக, தலைவியாக, நீங்கள் ஒரு நண்பனாக, ஏன் நீங்கள் ஒரு போதகனாக கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். You might be listening to this sermon as a single person, as an individual, as a family, or even as a pastor, but it will be really useful to you. முதலாவது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் என்னவென்றால், The first truth that the Lord taught me, there is a limit for our compassion. நம்முடைய இரக்க சுபாவத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. there is a limit for our compassion. இதை நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக்கொள்ளணும். You have to understand this. நம்ம எல்லாருக்குமே நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். We may all have good intentions. நம்முடைய நண்பர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்பலாம். We also desire and we also want to help our friends. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, friend in need is a friend indeed. ஆபத்தில் உதவுவதற்கே நண்பன் இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. They used to say a friend in need is a friend indeed. ஆனா நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். But you have to understand, நீங்க எவ்வளவு நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் உள்ளவர்களாக இருந்தாலும், no matter how good intentions you have and how good you want to help others, வாழ்க்கையின் நிஜம் என்னவென்றால் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாது. but the true reality of life is that we cannot help everyone. எப்பொழுதும் நீங்கள் உதவி செய்ய முடியாது. We cannot help every time. எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய முடியாது. We cannot help for everything. You cannot help everyone every time for everything. எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உதவி செய்யவே முடியாது. ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுங்க. Consider a doctor. அவர் ரொம்ப ஒரு மன உருக்கமுள்ள ஒரு டாக்டரா இருக்கலாம். He might be a compassionate doctor. அவர் தன்னுடைய சொந்த நண்பனுக்கு அவர் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கலாம். He might be helping to treat his own close friend.
அவருடைய நண்பனை அவர் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அவர் வந்து சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கலாம். He might be giving the treatment with the good intentions of helping his friend somehow. ஆனால் அந்த நல்ல எண்ணத்துக்கு கூட ஒரு அளவு இருக்கு. But there's a limit for even that good intention. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது அந்த டாக்டர் கை விரிச்சிருவாரு, இதுக்கு மேல என்னால உதவி செய்ய முடியல. At one point of time, the doctor will say, I cannot help him anymore. ஒரு நல்ல உள்ள இருந்தா கூட ஒருவருக்கு வரும் பிரச்சனைகளை எந்த மனுஷனும் 100% தீர்த்து வைக்கவே முடியாது. Even if you have a very good heart, no person can be successful, 100% successful to solve all their problems. நம்ம எல்லாருக்குமே மற்றவர்களை வந்து பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும்ன்ற நல்லெண்ணம் இருக்கலாம். We might have good intention to rescue other people from all their problems. ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், But I repeat it, உங்களுடைய இரக்கத்திற்கு கூட ஒரு அளவு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. there is a limit for your compassion. நீங்க எல்லாருக்கும் நீங்க இரக்கம் காட்டிட முடியாது. You cannot show compassion to everyone. எல்லா நேரத்திலும் நீங்க முழுமையான இரக்கத்தை காட்ட முடியாது. You cannot show the full compassion every time. நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க இரக்கம் காட்ட முடியாது. You cannot show that compassion for every problem. அந்த பிரச்சனையை பார்த்து வருத்தப்படலாம், ஆனா எல்லா நேரத்திலும் நீங்க ஈடுபட முடியாது. You can feel for their problem, but you cannot involve yourself in that problem at every time. Please don't misunderstand me when I say this statement. This is something that God taught me today. You and I cannot be God. நீங்களும் நானும் தேவனாக மாறவே முடியாது. நமக்கெல்லாம் ஆசை தான், எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் உதவி செய்யணும், நம்ம எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் நாம ஒரு நாளும் தெய்வமாக மாறவே முடியாது. We all want to help everyone every time for everything, but we cannot become God. நம்முடைய இரக்கங்களுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு. There is a limit for our compassion. நமக்கே ஒரு எல்லை எப்படி இருக்கோ அதே போல நம்ம இரக்கத்துக்கும் எல்லை இருக்கு. Like how we have limits, even our compassion also has limits. புலம்பல் 3:22 வாசிக்கும் போது, If you read Lamentations 3:22, அங்க தேவனை பற்றி ஒரு தன்மை எழுதப்பட்டிருக்கு. அவர் யாருன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்ற வார்த்தை இருக்கு. here the word says, the Lord's mercies fail not. There is no end for his mercies. It's limitless compassion. His compassions fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. His compassions fail not. There is no end for his compassions. ஆனா நம்ம இரக்கத்துக்கு ஒரு எல்லை, ஒரு முடிவு இருக்கதான் செய்கிறது. But there is a limit and an end for our compassion. ஆனா நம்முடைய இந்த ஈகோ இருக்கு பாருங்க, நம்மளை வந்து அந்த மாதிரி நம்மளை நம்ப விடாது. But our ego will not let us pass by. நம்மளை வந்து நம்மளை விட நம்மளை பெரிய ஆளாக காண்பிக்கிறதுக்கு நம்முடைய தன்னலம் இருக்கு பாருங்க, இந்த ஈகோ அது பொல்லாதது. அது நம்மளை வந்து ஒரு ஃபால்ஸ் இமேஜை நம்மளை பற்றி காமிக்கும். So this ego that we have, it always shows a false image about ourselves. உன்னால எல்லா உதவியும் செய்ய முடியும் அப்படி நமக்குள்ள அது சொல்லும். It will say within yourself that you can do everything you want. இந்த நமக்குள்ள இருக்க ஈகோ என்ன பண்ணும்னா, நம்மளை எப்பவுமே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற ஒரு வீரராக நம்மளை காமிக்கணும்னு அது எப்பவுமே விரும்பும். This ego always wants us to be known as a rescuer. அதாவது நம்மளை பற்றி எல்லாருமே வந்து வெற்றிகரமா இவர் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து இவர் தான் காப்பாற்றி விட்டார்னு பேர் வாங்குறதுக்கு நமக்குள்ள ஒரு தூண்டுதல் அது கொடுத்துட்டே இருக்கும். It will keep on stir and provoke within ourselves, saying that we should do something which where we can be called as the one who relieves everyone from their problem. சில பேர் வந்து இந்த மாதிரி ஷியோரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு ஒரு தூண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவைப்படும் போது யாருமே எனக்கு உதவி செய்யல, நானாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி துணிஞ்சு போய் இறங்குவாங்க. So some people want to get into such kinds of sureties because when I want something, people deny it for me, therefore I want to help someone. அதாவது நான் வந்து தவறுகளை சரிப்படுத்த விரும்புறேன், சீர்திருத்தவாதியா நான் மாற விரும்புறேன். So they say I want to correct all the problems. I want to set things straight. நான் நல்லவனாக நான் என்ன காண்பிக்க விரும்புறேன். I want to show myself as good one. இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த ஷியோரிட்டி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் நான் ஒருத்தருக்கு உதவி செய்யாமல் போனதுனால அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. அந்த குற்ற உணர்வை அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு, இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி யார் கேட்டாலும் நான் டினை பண்ணவே கூடாது, உடனே நான் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள வந்துடும். Some people will have a guilty conscience within themselves because they have not helped someone in the past and therefore they have lost their life. Therefore they will henceforth they want to assign surety for everyone and help everyone. சில பேர் ரொம்ப இமோஷனல் ஆயிடுவாங்க. எப்படின்னா, நண்பன் அப்படின்ட்டா
அதுல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு கூட பார்க்காம அவங்க உடனே குதிச்சிருவாங்க. So some people are emotionally bound because when they see that it is a friend, they will blindly plunge into any mess for that. அவர்களை காப்பாற்றியே ஆகணும். We have to rescue them somehow. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வருங்காலம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. They don't think about their family, their future or anything else. ஏன்னா அவங்க ஈகோ வந்து அவங்கள சும்மா இருக்க விடாது. Because their ego will never let them pass by. எதையாவது ஒன்று செய்யணும். You have to do something. தங்களால முடியாத காரியங்கள்ல கூட, தங்களுக்கு எட்டாத கர்மங்கள்ல கூட அவங்க ஈடுபடுவாங்க. They will involve themselves into things which they cannot achieve. Some things that are too high for them, they'll just get involved. ஆனா இந்த பண விஷயங்கள்ல இமோஷனலா நம்ம எப்பவுமே வந்து செயல்படவே கூடாது. But you should not act emotionally in this financial matter. ஒன்று நீங்க விளையும் கொள்ளணும். Your compassion has a limit. நம்ம எல்லாருடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. There is a limit for all our compassion. எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற உத்தரவாதம் நம்ம மேல இல்லை. The responsibility of solving all the problems is not upon us. எல்லாருடைய பிரச்சனைகளை நம்மளால எப்பொழுதும் தீர்த்து வைக்கவே முடியாது. We cannot solve the problem of everyone at all times. சில வேளையில வேதனையோடு நாம் வந்து துக்கத்தோடு சொல்ல வேண்டியிருக்கோம், ஐ எம் வெரி சாரி, என்னால் முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்றது வேதனை அளிக்கிறதா கூட இருக்கலாம். Sometimes when you say no, I'm sorry, I cannot do this, it might be painful at times. இது வேதனையான பாதை தான், பட் இதுதான் லைஃப். This is painful way, but this is life. அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று விளையும் கொள்ளணும். You have to understand something then. இவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுறதுக்கு அளவில்லாத இரக்கம் உள்ள கடவுளா நான் இல்லை அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கணும். In order to show them compassion, I am not God who is limitless. எனக்கு இரக்கம் பெறுறதுக்கும் ஒரு அளவீடு இருக்கு, கொடுக்கறதுக்கும் அளவீடு இருக்கு. There's a limit for me to receive compassion and there's a limit to show compassion. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். I think you can understand. ரெண்டாவது முக்கியமான சத்தியம். The second important truth. முதலாவது சொன்னேன், you need to understand that it's a limit for compassion. இரக்கத்திற்கு ஒரு எல்லை இருக்குன்றதை மறந்துடாதீங்க. First, there's a limit for compassion. இந்த எல்லை இருக்குன்னு சில பேருக்கு புரியாதனால தான் சில பேர் வந்து தங்களுடைய ஹார்ட் earned சேவிங்ஸ், ஏன் தங்களுடைய வேலை, தங்களுடைய குடும்பத்தை முழுவதும் இழந்து போகிற அளவுக்கு ரிஸ்க்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க. Since some people are not aware of this limit, they just lose all their hard-earned savings. They also keep their life, their family at risk. எத்தனையோ பேர் நான் வந்து பர்சனலாக கவுன்சில் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்க கதையை கேட்டிங்கன்னா. யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பல லட்சங்களை கொண்டு போய் இவர்கள் போய் அவர்களுக்காக கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த நண்பன் போய்விட்டான், இவர்கள் தான் அங்கே நின்று கொண்டிருப்பாங்க. I have heard so many sad stories and I've counseled them. There will be many people they consider them as friend. They sign surety for them for many lakhs of money, but they leave it and they remain as a surety for that. ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். We should be very careful about it. ரெண்டாவது ஒரு முக்கியமான சத்தியம். The second important truth. Beware of the risk of change along the way. இந்த ஷூரிட்டி போட்டுட்டு எல்லாமே ஒரே போல இருக்க போகுதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த சூழ்நிலைகளில் மாற்றம் வருவதற்கான ஆபத்து இருக்கிறது அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. So after you sign a surety, don't think it will remain the same, but beware of the risk of change along the way. ஒருவேளை நீங்க ஷூரிட்டி போடும்போது அது ஒரு சின்ன சிக்னேச்சர் தான் இருக்கலாம். Maybe when you sign a surety, it might be a signature. அது வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வைக்கிறதா இருக்கலாம். It might be photocopying your records and giving a copy of it to ஆனால் இது நினைக்கிறது போல அவ்வளவு சாதாரண கிடையாது. சாலமோன் சொல்லும் பொழுது இதை ஒரு கண்ணியாக அவர் காமிக்கிறார். But it is not as simple as you think. When Solomon says, he mentions it as a snare. நல்லா கவனிங்க. ஒருவருக்காக நீங்க பணத்துக்கு உத்தரவாதத்துக்கு கையெழுத்து போடும்போது வாங்கின கடன் தீர்த்து முடிக்கிற வரைக்கும் 3 முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆபத்து உங்க தலை மேல தொங்கிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. So once you sign a surety for a person, don't ever forget there are 3 important things that will come along the way until the period of that loan. Let me repeat. You see, until the loan is repaid, your surety comes along with 3 important changes that can happen during the loan period. கடன் வாங்கின காலத்தில் 3 மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆபத்து
கடன் வாங்கின காலத்துல நடக்க முடியும், 3 மாற்றங்கள் நடக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. முதல் மாற்றம் என்ன தெரியுமா? What is the first change? இது நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் நடக்கிற ஆபத்து இருக்கு. I don't say it will happen, but there are risk of happening. முதல் ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட ஷூரிட்டி கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்க, அவர்களுடைய சுபாவம் நாளைக்கு எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. We don't know how the character of the person who gets surety from us will change tomorrow. அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த நண்பனுடைய சுபாவம் வேற விதமா இருக்கும். ஷூரிட்டி கையெழுத்து போட்ட பிறகு அவங்க குணம் எப்படி மாறும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. Maybe the character of your friend whom you signed surety you know so far, but we don't know how his character will change after you have signed it. நான் சொல்றது நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். I think you can understand and accept what I say. சில வேளை நிறைய பேருக்கு வேதனை என்னன்னு கேட்டா, பாஸ்டர் எப்படி என்ன நம்ப வச்சாங்க தெரியுமா? You know what is much painful for certain people, Pastor, you know how much they made me to trust them? எப்படி என்கிட்ட கெஞ்சினாங்க தெரியுமா? You know how much they pleaded to me? எப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? You know how many promises they gave? ஆனா கடன் வாங்கி கொடுத்தோம் பாஸ்டர், ஷூரிட்டி போட்டோம் பாஸ்டர், ஒரு நாளைக்கு 4 முறை ஃபோன் பண்ற ஆளு இன்னைக்கு நான் ஒரு முறை 4 இல்ல 40 முறை ஃபோன் பண்ணா கூட ஒரு முறை கூட ஃபோனே எடுக்க மாட்டாங்க பாஸ்டர். But this person used to call me 4 times a day, but after signing the surety, even if I call them 40 times a day, they are not picking my call. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. This you would have experienced in your life. சில பேர் நம்மள தூங்க விட மாட்டாங்க, டிராவல் பண்ண விட மாட்டாங்க. ஐயோ அழுது வடிஞ்சு அந்த காசை கையில வாங்குற வரைக்கும் உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க நம்மள. Some people will never let us sleep, eat or travel until they get that money from us. They will never leave us. கெஞ்சுவாங்க நம்மட்ட வந்து. They will come and beg and plead எவ்வளவு us. பரிதாபத்தை சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிருவாங்க. They can earn how much pathetic mercy they want, they can obtain from us. அத நம்பி கையெழுத்து போடுவீங்க பாருங்க. So when you trust them and sign the surety, என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. they would have given you so many promises. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காரியத்துக்கு அப்புறம் அவங்க குணமே மாறி இருக்கும். But many people, their character will change after signing the surety. பெரிய ஒரு எச்சரிப்பு இது. This is a great பெரிய warning. எச்சரிப்பு. This is a great warning. ரெண்டாவது என்ன மாறக்கூடும் அப்படின்னா சுபாவம் மாத்திரம் இல்ல. Second, not only the character, their capacity to pay back. அவர்கள் கொடுக்கக்கூடிய திறன் மாறக்கூடிய ஆபத்துல இருக்குன்றதை மறந்துடாதீங்க. there is a risk of change in their capacity. இது ஒரு பெரிய ரிஸ்க். இன்றைக்கு ஒருவேளை அவங்க 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், மாசம் 20,000 ரூபாய் கட்டுறது அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தகுதியா இருக்கலாம். ஆனா இதே அடுத்த மாசம் அடுத்த வருஷம் நீங்க 20 வருஷம் லோனுக்கு சைன் போட்டீங்க பாருங்க, அடுத்த 20 வருஷம் அதே நிலையில் அவங்க இருப்பாங்களா, அந்த திறன் இருக்குமான்றதுக்கு உத்தரவாதமே கிடையாது. They might be earning 1 lakh today, they might be able to pay 20,000 as a loan today, but for the next 20 years, for the period which you have signed the surety, we are not sure whether they will be able and capable to pay that money. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand that? ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஆஃப் கேரக்டர். அவருடைய குணம் மாறுமா மாறாது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. So first is the risk of character. We are not sure whether the character will change or not. ரெண்டாவது ரிஸ்க் ஆஃப் கெப்பாசிட்டி. அவர்கள் வந்து இதை கொடுத்து முடிக்க முடியுமா அப்படின்ற அந்த திறன், இன்றைக்கு இருக்கிற திறன் கடைசி வரைக்கும் இருக்குமான்றது தெரியாது. Second is the risk of capacity, whether we don't know whether the capacity they pay will be the same or not. மூன்றாவது, The third, will they be able to complete the payment? அவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த ரீபேமெண்ட்டை கடைசி வரைக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றது நிச்சயம் கிடையாது. so will they be able to complete that payment? எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்ல முடியும். சில பேர் வந்து அழுது நம்மளை வந்து தொந்தரவு பண்ணி நம்மளை கார்னர் பண்ணி நம்மகிட்ட கெஞ்சி நம்மளோட மனசை மாற்றி இறக்கப்பட வச்சு சைன் போட வச்சிருவாங்க. So there might be people who come to us, who plead, beg us, who somehow pressure us and also corner us and change our heart and make us sign the surety. 2 வருஷம் திருப்பி கொடுக்க வேண்டிய லோனை 1 வருஷம் கட்டிட்டு நம்ம நிம்மதி பெருமூச்சு விட்டுருவோம் பாருங்க, திடீர்னு சொல்லுவாங்க என்னால் கொடுக்க முடியலன்னுவாங்க. So this loan which they ought to repay in 2 years, they will pay for first 1 year, and when we give a sigh of relief, they will say I am not able to pay anymore. ஆள் அட்ரஸே எல்லாம் போயிடுவாங்க. We do not know any whereabouts them. We don't know their whereabouts. கடைசியில் ஃபோன் எங்கே வரும்னா நமக்கு தான் வரும். So at last we will get the phone call.
அவர் கட்டலைங்க, நீங்க தானே ஷூரிட்டி போட்டிருக்கீங்க, நீங்க வந்து கட்டுங்கன்னுவாங்க. They did not pay. You are the surety. You have to come and pay it. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்க 10 வருஷம் லோனோ 20 வருஷம் லோனோ அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் ரிஸ்க் உங்க மேல இருக்குன்றதை மறந்துடாதீங்க. No matter whether it's 10 years loan or 20 years loan, but until you complete that payment, that entire risk is upon you. ஏதோ ஒரு கையெழுத்து போட்ட உடனே உங்க வேலை முடிஞ்சிட்டு நீங்க நண்பன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு எழுந்து போயிடலாம் நினைக்காதீங்க. 20 வருஷம் நீங்களும் கூட சேர்ந்தே கொத்தடிமன்றதை மறந்துடாதீங்க. It's not that just because you have signed a surety doesn't mean that he is a friend that you can live as such as with a relief. But since you are bound to by a surety, you have to pay the risk until they complete the payment. அப்பா வந்து சில தடவை வேடிக்கையா சொல்லுவாங்க, அப்பா நிறைய இதுல பாடுபட்டிருக்காங்க. So our father has also learned so many lessons in this. He used to say in a funny way. என்கிட்ட ரொம்ப எச்சரிப்பு கொடுப்பாங்க. He used to give us so much of warning. நான் 1-2 பேர்லடா பல பேர்ட்ட நான் ஏமாந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. It is not 1 or 2, but I have been cheated by many people. அப்படி வந்து கெஞ்சுவாங்க. காசை வாங்கிட்டாங்கன்னா நம்ம அங்கங்க இவங்க மேல பரிதாபப்பட்டு நான் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஆளுங்களை பார்க்கவே முடியாது, எங்கேயோ ஓடிடுவாங்க. Father used to say, I used to strive hard and get money from many ways and give them, but after I give them the money, you cannot find them at all. அவங்கள காண்டாக்டே பண்ண முடியாது. You cannot contact them. ஃபோனே எடுக்க மாட்டாங்க. They will not pick your call. அப்படி பிஸியா இருக்கேன், இப்படி பிஸியா இருக்கேன்னுவாங்க. They will say, I am busy here and there. எப்போ தெரியுமா? You know when? காசு வாங்கும்போது பிஸியாலாம் இருக்க மாட்டாங்க, காசு திருப்பி கொடுக்கும்போது தான் பிஸி ஆயிடுவாங்க. When they want money, they will not be busy, but if they want to repay it, they will be busy. சதுர அப்பா வேடிக்கையா சொல்லுவாங்க, வேற பிரசங்கத்துல கூட சொன்னாங்க. Father used to say this in a funny note. சில பேர் கடன் வாங்குறதே எப்படி வாங்குறாங்கன்னா திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தான் கடன் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. Some people borrow money with the intention of not paying it at all. நான் சொல்ல விளக்குதா உங்களுக்கு? Can you understand it? அவன் வாங்கும்போதே திருப்பி கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் வாங்குறான். They borrow money with the intention not to repay it. நாம தான் எச்சரிப்பா இருந்துக்கணும். We should be very careful about it. முதலாவது சொன்னேன், நம்முடைய இரக்கத்திற்கு ஒரு அளவு இருக்குன்றதை தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க வந்து கடவுள் கிடையாது, நாம கடவுள் கிடையாது. First I told you there's a limit for our compassion which you have to understand because we are not God. எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைக்க முடியாது. We cannot solve all the problems. எல்லாருக்கும் நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது. We cannot take responsible for everyone. எவ்வளவு நெருங்கிய நண்பனா இருந்தா கூட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம உதவி செய்ய முடியாதுன்றதை தயவு செய்து உங்க ஆழ் மனதில் ஆழமா பதிச்சுக்கிடுங்க. No matter how close is your friend, but make sure and you understand this truth that you cannot be a rescuer for everyone. உங்களால சில காரியங்களில் உதவி செய்ய முடியலன்றது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாமே தவிர குற்ற உணர்வாக இருக்கவே கூடாது. So in certain things where you are not able to help some people, it may be painful to you, but it should not be a guilty conscience. It should not make you guilty. It's a fact. ரெண்டாவது, நம்மிடத்திலே காரியங்களை வாங்குகிற விசேஷமாக உத்தரவாத கையெழுத்துக்களை வாங்குகிறவர்கள் மாற்றத்திற்குள் ஆக முடியும் அப்படின்ற ஆபத்து இருக்கின்றத தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. And second, beware of the risk of change along the way. சுபாவ மாற்றம், risk of character change. ரெண்டாவது திராணியின் மாற்றம், risk of capacity change. முழுமையாய் கொடுத்து தீர்ப்பேன் என்று சொல்வதிலே மாற்றம். And they change whether they will be able to complete the payment. மூன்றாவது ஒரு சத்தியம் இருக்கு. The third truth, our liability must be under our control or capacity. நாம இன்னொருவருக்கு உத்தரவாத கையெழுத்துக்களை போடும்போது, ஷூரிட்டி கையெழுத்து போடும்போது, நாம் எதற்கு உதவி செய்கிறோமோ, எந்த கடனுக்கு நாம் உதவி செய்கிறோமோ, அந்த கடனை ஒருவேளை அவர்கள் செலுத்தி முடிக்காவிட்டால் அதை தீர்க்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கையெழுத்து போடக்கூடாது. If in case you are signing a surety and if that liability is upon you, then you must be able to, you must have the capacity to pay that liability, otherwise you should not sign the surety. Listen to me very carefully. Please don't make promises for which you don't have any control. உங்களிடத்துல கட்டுப்பாடு இல்லாத ஒரு பகுதியில் போய் நீங்கள் ஞானமற்றவர்களாய் போய் கையெழுத்து போடாதீங்க.
ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு அதை. உதாரணமாக ஒரு நண்பன் வந்து உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு லோன் எடுக்க போகிறேன், ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க போகிறேன், எனக்கு கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க. For example, if a friend comes and asks you, I'm going to get a loan for 10 lakhs for a housing loan, you have to sign the surety. நான் எல்லாருமே பொல்லாதவங்கன்னு சொல்லலை, I don't say everyone is evil. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல, சிலர் உதவி செய்யலாம். Sometimes you can help others. ஆனால் நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கணும். But before you help them, you have to ask a question. ஒரு மாதம் வந்து உதாரணமாக அவங்களுடைய லயபிலிட்டி வந்து 15,000லேருந்து 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். For example, if their liability is 15,000 to 20,000 per month. God forbid nothing bad should happen. எந்த தீங்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஒருவேளை நான் சொன்னது போல் அவருடைய சுபாவம் மாறிவிட்டது, அவருடைய திராணி மாறிவிட்டது, கடைசி வரைக்கும் அவர் கொடுக்காம உண்மை இல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுடுங்களேன், உங்களால் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனையை என்னால் கையாள முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திராணி இருக்கா? அதில் இறங்குங்க, அல்லது கையெழுத்து போடாதீங்க. If in case his character changes or his capacity change, or is he not, if he is not able to complete that payment, so will you be able to bear that liability? If then you can sign it, otherwise don't get into it. நாளைக்கு பற்றிய ஒரு நிச்சயம் இல்லாமல், உங்களுக்கு திராணி இல்லாமல், வீண் பெருமைக்காக அகந்தைக்காக போய் கையெழுத்து போடாதீங்க. If you don't have a control or a capacity about your future, don't get into that surety just for your ego's sake. நீதிமொழிகள் 27:1. Proverbs 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதேன்னு போட்டுரு. Do not boast about tomorrow. Don't boast, be real. உண்மையாக நிதர்சனமாக இருங்க. Be real. Be real, be real. I'm telling you very very honestly, be real. பார்த்துக்கலாம், சில பேருடைய பிரச்சனை தான். Some people will say, we'll take care. பார்த்துக்கலாம். We'll take care of it. என்ன பார்ப்பீங்க? What you will take care? உங்கள்கிட்ட வருமானம் இருக்கா? Do you have an income? சேமிப்பு இருக்கா? Do you have a savings? இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு திராணி இருக்கா? Are you capable to manage this? குருட்டுத்தனமா பார்த்துக்கலாம்னு சொல்லி பெரிய பிரச்சனையில ஈடுபடாதீங்க. Don't blindly say that you can take care and enter into this problem. இதுல ரெண்டு காரியம் முக்கியமா சொல்றேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. There are two things important here. It must be under your control னு சொன்னேன். நீங்க கையெடுக்கிற பிரச்சனை உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ இருக்கணும். So the problem that you take should be under your control. நீங்க அதை பிளைனா சொல்லணும். இங்க பாருப்பா, ஏன் தகுதி, ஒருவேளை நீ கட்டாம போயிட்டானா நான் தொடர்ந்து கட்டுறதுக்கு ஏன் தகுதி வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் என்னால் கட்ட முடியும். என்ன நண்பன்றதுக்கு நான் கட்டிடுவேன். நீ 20,000க்கு நீ கையெழுத்து போட சொன்னீன்னா, ஒருவேளை நீ கட்டாமல் போயிட்டீன்னா என்னால் உத்தரவாதம் எடுக்க முடியாதுப்பா, ஐம் வெரி சாரின்றதை வெளிப்படையாய் சொல்லிவிடுவது நல்லது. You have to say frankly and practically that, see, I am capable to pay 10,000 if in case if you miss a loan. And beyond that, I'm not able to pay. So therefore, I'm sorry, I cannot sign a surety. இதில் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். There are two important things here. See, before you become a surety for someone, I said you need to keep things under control. You need to know, you should be sure that I can keep this in control. எதுலன்னு சொன்னால், number one, you can financially control it. You are financially strong enough to absorb the debt. To absorb the debt. அதாவது அவங்க கட்டாமல் போயிட்டா கூட என்னுடைய பொருளாதார ஸ்தானத்தில் பலனில் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற லெவலில் நீங்கள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ரெண்டாவது, am I emotionally prepared to absorb the debt? நான் வந்து ஒருவேளை அவங்க கட்டாமல் போயிட்டாங்கன்னா எந்த வருத்தம் இல்லாமல் சந்தோஷமாக நான் வந்து அதை கட்டுவேனா, அதையும் நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியலாக நான் கட்டிடுவாங்க. they will be ready to pay financially. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இமோஷ்னலாக they are not strong. நான் சொல்ல வழங்குன்னு நினைக்கிறேன். உங்கள் உற்ற சிநேகிதனாக இருக்கலாம், It might be a very close friend. அவங்களுடைய பணப்பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படலாம். You might have a good intention and a true intention to help them truly.
உங்களுக்கு திராணி இருக்கலாம். You may have the capability. அதே வேளையில் ஒருவேளை அவன் கட்டாமல் போயிட்டா கூட எனக்கு அதெல்லாம் வருத்தமே கிடையாது, சந்தோஷமாக நான் கட்டுவேன், ஏன்னா அவன் எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறான், நான் சந்தோஷமாக கட்டுவேன், அதை பாரமாக எடுக்க மாட்டேன்னா கையெழுத்து போடுங்க. So if in case he doesn't pay it, he missed the payment, if you say that I'm not emotionally affected by that, then you can happily sign the surety. அல்லது இது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக கேடாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. Otherwise, no doubt that will become a big burden for your entire life. கடைசியாக நான்காவது ஒரு முக்கியமான சத்தியம், The fourth and the last important truth. இந்த ஷூரிட்டி கையெழுத்து போடுற விஷயத்தில் நீங்கள் இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை வாசித்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வெறும் பணப்பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இது உறவுக்கு அடுத்த ஒரு பிரச்சனைன்றதும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். So when you read this Proverbs 6, first 5 verses, you have to understand this is not only something deals with the money alone, but something it also deals with the relationship. அதை மறந்துடாதீங்க. You have to remember that. நீங்கள் உங்களுடைய நண்பனோடு இருக்கிற உறவும் பொருளாதார சிக்கலில் பாதிக்கப்படும் அப்படின்றத நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. You have to understand the relationship that you have with your friend will also affect because of this money matter. சில கடைகளில் நம்ம ஊரில் பெட்டி கடையிலலாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? So you would have ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும், போட்டிருப்பாங்களா இல்லையா? So you would have read the statement in petty shops in our places, debts breaks love. Debts endanger love. இது உண்மை. This is true. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ குடும்பங்கள் இந்த பொருளாதார பிரச்சனையினால கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? Do you know many husband and wife they split apart because of this money matters? பொருளாதாரத்தில் சரியாக கையாளாததுனால, உண்மை இல்லாததுனால, வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுனால உற்ற சிநேகிதர்கள் பகையாளிகளாக மாறினவங்க இருக்காங்க தெரியுமா? Do you know many friends have become enemies because they did not manage this problems of money matters? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே மிகப்பெரிய பகை இந்த பண விஷயத்தில் உண்டாயிருக்கு தெரியுமா? You know there has become great enmity among the siblings because of the money matters. ஏன்? Why? சபைக்குள்ளே கூட இதை போன்ற உறவுகள் முறிந்திருக்கு தெரியுமா? Even the relationships in churches have also endangered. பண விஷயத்தினாலே உறவுகள் பாதிக்கப்படும் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. Don't ever forget that your relationships can also be affected because of money matters. நாலாவது முக்கியமான சத்தியம் என்னன்னா, be careful about the companionship of your friends that is involved in the whole process. இந்த முழு பண விஷயத்துல உங்கள் நண்பர்களோடு உள்ள உறவும் இதுல ஈடுபட்டிருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. பணத்தை சரியா கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. If they pay the money at the right time, there is no problem in that. ஆனால் சரியா கட்டலை அப்படின்னா இது ஒரு நாள் பிரச்சனையாக இருக்காது, பல வருஷ பிரச்சனையை இழுத்தடிக்கும். But if they don't pay it, that becomes a problem not for one day but for years together. இதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இவ்வளவு நாள் நீங்கள் வச்சிருந்த நல்ல உறவு கசப்பாயிடும். A small breach in this will really bitter the relationship that you had for so many years. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டு அதை சரியா கட்டலைன்னு வச்சுக்கிடுங்களேன். So if a person gets a surety signature from you and if they don't pay it at the right time, நாளைக்கு அவங்க ஒரு நல்ல புடவை கட்டு வந்தா, ஒரு நல்ல வண்டியில் வந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தும். tomorrow if they come with in a good costumes or a good bike, then you will feel somewhat about it. மாசமான கடன் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஏன் தலைமையில் அது உருளுது, இவங்க என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, இவங்க என்ன பர்த்டே கொண்டாடுறது, இவங்க என்ன பிரியாணி சாப்பிட்றது, இவங்க என்ன ஹோட்டலில் போய் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக மாறிடும். So even see they are not paying their debts properly, but why they are enjoying their life, they are coming in a new bike, they are doing this and that, they are celebrating Christmas, but even small and petty things will start bringing something in you. நீங்க கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்க யோசித்திருக்கிறத பார்க்கிலும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னால யோசிக்கிறது நல்லது. So it's always better
to think about this before signing the surety rather than signing the surety and then realizing it. நீங்க காரியங்களை ஆரம்பத்துல மனம் திறந்து பேசுறத நீங்க கையெடுக்காம வெறுமனே இமோஷனலா இதை கையாண்டுட்டு போவீர்களானா நாளைக்கு இந்த இமோஷன்ஸ் உங்களை காப்பாற்றாது. If you don't speak things openly at the beginning and if you take decisions by signing emotionally, then these emotions will not help you in the future. நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I think what I say will be useful to you. சிலது சில சத்தியங்கள் ரொம்ப கசப்பா இருக்கும், ஆனால் அது ரொம்ப தேவையானது. Certain truths are really bitter, but it's very essential. வேதம் சொல்லுது, ஒருவேளை இப்படி நீ மாட்டிட்டீன்னா ஒரு மான் தப்பிச்சு ஓடுறது மாதிரி கண்ணில தப்பிச்சு ஓடிடு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இருந்து வெளியே வந்துருன்னு போட்டிருக்கு. The Bible says if you're caught in such a kind of snare, you have to deliver yourself like a gazelle from the hand of the hunter. எவ்வளோ வேகமா இருந்து வெளியே வந்துரு. So how fast, how swiftly you can come out, you have to come out. இன்னொருவன் உன்னை அடிமைப்படுத்த விடாதே. Don't let others enslave you. அது விசேஷமாக உன் நண்பனா இருக்க கூடாது. Especially it should not be your friend. நம்முடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல ஆண்டவர் இந்த நீதிமொழிகள் மூலமாக நமக்கு ஞானத்தை தருவாராக. May the Lord give us wisdom through this proverbs in the financial matters. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னா இதை உங்களோட அத்தனை நண்பர்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. If it is really useful to you, kindly share with all your friends. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. May the Lord continue to speak with us. 4 காரணம். 4 reasons why things can become dangerous promises. நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில ஆபத்தான உத்தரவாதங்கள், ஆபத்தான வாக்குறுதிகளை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். We should be careful about our dangerous promises in financial matters. நம்முடைய இரக்கத்திற்கும் ஒரு எல்லை உண்டுன்றதை மறந்துடாதீங்க. Don't forget there is a limit for your compassion. இரண்டாவது, மாற்றங்கள் வரக்கூடும் அப்படின்ற ஆபத்து இருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க. Don't forget and beware of the risk of change. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ள அது இருக்கணுமே தவிர நாம் மற்றவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருங்க. And third, our liability must be under our control. பண விஷயங்களிலே நல் உறவுகளும் கலந்திருக்கிறது என்றதை மறந்துடாதீங்க. Be careful about the companionships involved in this process of money matters. வருத்தம் ஆரம்பத்திலே வந்தால் ஒரு நாளிலே முடிந்து போகும். If you have those kind of regrets or any kind of feeling in the beginning, it will end in one day. அது நல்லது. That is good always. ஆரம்பத்தில் கேட்குறவங்ககிட்ட இல்லைப்பா எனக்கு முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வருத்தமாக இருக்கலாம், பட் காலப்போக்கில் people will understand. உங்களால் முடியலைன்றது people understand பண்ணுவாங்க. When people come and ask you for some surety, if you say no at the beginning, people may feel wrong at the beginning, but they may understand as days goes by. என்னுடைய அனுபவத்தின் விளைவில் நானும் ரொம்ப அனுபவப்பட்டேன். இதில் I have also என் அனுபவத்தின் விளைவாக ஒன்றை இப்போ நான் ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறேன். So I have also been experienced in this so much, and as a result of my experience I have a policy now. இரக்கம் நம்ம காட்டணும். We have to show compassion. ஆனால் இப்போ நான் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறேன். But I follow a policy now. என்னால் எவ்வளோ முடியும் அதை நான் செய்வேன். I will do according to my capability. எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். என்னுடைய திராணிக்கு என் பேலன்ஸில் என் கையில் எவ்வளோ இருக்குது அதை நான் கொடுத்துட்றேன். திருப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதே கிடையாது. So I can pay them only this much according to my balance, my capability and the capacity, and I will never expect that they will repay me. இது எனக்கு திருப்பி தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. Yeah, you need not expect that you have to repay me again. உங்கள் மேலே உள்ள இரக்கத்தினால நான் இதை செய்கிறேன். I do this out of compassion on you. திருப்பி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். If you return it back, then it is happy. திருப்பி கொடுக்கலனாலும் வருத்தம் கிடையாது. Even if you don't return it, no regret. இது என் பாலிசி. This is my policy. இது உங்களுக்கு நல்லதா தெரியுமானா நீங்களும் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுங்க. If this appears right to you, you can also follow this policy. இது நம்முடைய உறவுகளை நீண்ட தூரம் கொண்டு செல்லும். This will take a relationship to a long way. ஜெபிப்போம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்க கிருபை தாரும். A loving God, please help us to make and exercise these lessons that we have learned in our life, Lord. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை குறித்தும் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய், போதிக்கப்பட்டவர்களாய் வளர எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace not only in spiritual matters, but also let us be growing. Let us also grow up with good wisdom, understanding, and knowledge in our financial matters as well, Lord. ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற இரக்கத்தை தாரும். Give us compassion to help them who are in danger. ஆனால் நாங்கள் ஒருபோதும் எங்களையோ, எங்கள் உறவுகளையோ, எங்கள் குடும்பங்களையோ, எங்கள் வருங்காலங்களையோ சீரழித்து விடுகிற
ஞானமற்ற தீர்மானங்களிலே ஈடுபட்டு விடாதபடி எச்சரிப்பாக இருக்க கிருபை தாரும். Lord, give us grace that we might be careful not to involve in foolish decisions that might spoil our life, our future, our family, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.